இன்றைய தினம் ஏகப்பட்ட இறையியல்கள் நம்மிடம் இருக்கின்றன. விடுதலை இறையியல், தலித் இறையியல், இயற்கை இறையியல், பெண் இறையியல், ஏகப்பட்ட இறையியல்கள் இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் விவசாயிகள் இறையியல் இதுவரைக்கும் இல்லையே. இந்த நாட்டில் 65% விவசாயிகள். ஆசியாவில் மொத்தம் 25 மில்லியன் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அதில் 65-70% விவசாயிகள். அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது இறையியல் இருக்கின்றதா? ஏன் இதுவரை நாம் அதை பற்றி நினைக்கவில்லை? அக்ரேரியன் தியாலஜி. எத்தனை விவசாயிகள் நமது இந்தியாவில் மடிந்தார்கள்? 2 லட்சம் விவசாயிகள். கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஆந்திரா, தமிழ்நாடு, எத்தனை மக்கள் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்பேற்பட்ட மக்களுக்கு இறையியல் அவசியம். இன்றைய தினம் மழை இல்லை, விவசாயம் பொய்த்து போனது, நிலம் மாண்டு போனது, நீர் கெட்டு போனது, காற்று மக்கி போனது. இப்பேற்பட்ட சூழலில் விவசாயிகள் தான் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாயிகள் தான் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாயிகள் தான் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்பேற்பட்ட மக்களுக்கு ஏன் அக்ரேரியன் தியாலஜி இல்லை? விவசாய இறையியல் காலத்தின் கட்டாயம். கட்டாயம் நாம் இந்த இறையியலை நாம் உருவாக்க வேண்டும். எத்தனையோ பைபிள் டெக்ஸ்ட் இருக்கின்றன. அருமையான இறையியலை நாம் உருவாக்க முடியும். லேவியராகமம் 25வது அதிகாரம் அருமையான டெக்ஸ்ட். அதை வச்சே இறையியலை உருவாக்கலாம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், மத்தேயு அதிகாரம் 13, விதைப்பவன் ஓமை. இயேசுநாதர் 4 வகையான நிலங்களை பற்றி பேசுகிறார். 4 வகையான மண்ணை பற்றி பேசுகிறார். இன்றைய தினம் விஞ்ஞானம் 12 வகையான மண்ணை பற்றி கண்டுபிடித்திருக்கிறார்கள். இயேசுநாதர் காலத்தில் அவரே 4 கண்டுபிடிச்சிட்டார்.